ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 49 அதிகாரம் 3 வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அவர் நம்மை அன்போடு நீ என் தாசன் என்று அழைக்கிறார். அவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். இதை நம்மில் எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோவான் 9 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு பிறவி குருடனை சந்திக்கிறார். ஆண்டவரோடு இருந்த அவருடைய சீஷர்கள் ஆண்டவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ரபி, இந்த மனுஷன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று. ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தரையிலே சேருண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களில் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லுகிறார். அவனும் போய் கழுவுகிறான், பார்வை அடைகிறான். தேவனுடைய நாமம் மகிமை அடைகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் பிறந்திருப்பது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய சீசர்கள் அந்த குருடனை குறித்து ஆண்டவரிடம் கேள்வி கேட்டது போலதானே நீங்களும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் செய்த பாவமோ யாருடைய சாபமோ தெரியவில்லை, என்னுடைய குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, எனக்கு ஏன் இந்த வியாதி, ஏன் இவ்வளவு கடன் பிரச்சனை, ஏன் என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, ஏன் எங்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லை, ஏன் நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை தானே, ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான். ஆண்டவருடைய நாமம் உங்களில் மகிமைப்பட வேண்டும். ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்து விட்டார். நீங்கள் சுமக்க தேவையில்லை, அவரிடம் இறக்கி வைத்து விடுங்கள். உபாகமம் 23 அதிகாரம் 5 வசனம் எப்படியாக சொல்கிறது? உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதையெல்லாம் உங்களுடைய சாபமாக நினைத்து மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற பண்ணிவிட்டார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் மேல் மிகவும் அன்புள்ளவராயிருக்கிறார். இனி எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும். அங்கே சீலோவாம் குளத்திற்கு சென்று திரும்பிய குருடன் பார்வையடைந்தது போல நீங்களும் நிச்சயம் பார்வையடைவீர்கள். இதுவரை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இதுவரை நடக்காத திருமண காரியம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நடக்கும். இதுவரை மாறாத கடன் பிரச்சனை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக மாறும். இதுபோல உங்களுடைய எல்லா காரியங்களும் நடக்கும். இத்தனை தடைகளும் ஏற்பட காரணம் என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரின் நாமம் உங்களில் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். கர்த்தரை மட்டும் நம்புங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று
சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை மிகவும் நேசிக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சீலோவாம் குளத்திற்கு போகும்படி ஆண்டவர் யாரை அனுப்பினார்? ஏ திமிர்வாதக்காரன், பி குஷ்டரோகி, சி பிறவி குருடன், டி பிசாசு பிடித்தவன். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.